ஸோ ஸ்பாட்லிஷ் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி தான் இருக்கும் இந்த டாப்பிக்கு. So sehen Sie die Fotos an. So welchem Sportarten gehören die Gegenstände? Arbeiten Sie so weit und ordnen Sie so. ஸோ இது எந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸு மேட்ச் ஆகும். பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட் does this objects belong to. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ தஸ் பேடல்னா இந்த இது பி. நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. பேடல் மீன்ஸ் இந்த பி பிக்சர். த சர்ஃப் பிரிட்ஜ் இது வந்து எஃப். இந்த சர்ஃபிங் பண்ணுற அந்த போர்டு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் சர்ஃபிங் போர்டு. ஸோ ஹெல்ம் எங்கே இருக்கு? இதுதான் ஹெல்ம். தஸ் மவுண்டன் பைக் சே. ஸ்லேகர்னா பேட்டு. டி ஸ்கீ ஸ்டாக். ஸ்கீயிங் பண்ணும்போது ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது. அப்புறம் டேர் வாலிபால். டி ஃபூஸ்பால் ஷூஹ இதுதான் ஏ. ஷூ கீழே இருக்குது, அது காமிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் டி மேட்டர். அப்புறம் டவுஷர் பிரில்ல இது அந்த டைவிங் பண்ணும்போது போட்டுப்பாங்கல்ல கிளாஸஸ் கண்ணுக்கு, அது. ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் போட்டாச்சு. இது வந்து இதுவும் ஆக்டிவிட்டீஸ். எந்த ஆக்டிவிட்டீஸ் எந்த ஃபோட்டோஸ்க்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். மவுண்டன் பைக் ஃபாரன் சே. ரைட்டர்னா ஹார்ஸ் ரைடிங். அதுக்கு மேலே இது போட்டுப்பாங்க இல்லைங்களா தலைக்கு, அதுதான் கேப். சுர்ஃபன் சர்ஃப் பண்றது. ஓகே. அப்புறம் டவுஷன் ஆமா ஜி. ஸோ ஃபுட்பால் ஸ்பீலன். கயக் ஃபாரன். கயக் ஃபாரன்னா செயிலிங் பண்ணும்போது இந்த பேடல் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, இதுதான் செயிலிங் பண்றதுக்கு. லாங் லவுஃபன் ஜே. டென்னிஸ் ஸ்பீலன் டே. வாலிபால் ஸ்பீலன் ஏ. யோகா மாக்கெட் ஹா. ஓகே. ஸோ இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னென்னா ஆடியோ கேட்டுட்டு, ஸோ அலீனா, மிலான், சாஸ்கியா. ஸோ இவங்க வந்து இந்த சென்டென்ஸ் வந்து யார் சொல்கிறாங்க? ரெண்டு பேருமே சொல்லலாம், 3 பேருமே சொல்கிற மாதிரி வரல. ஒருத்தர் சொல்லலாம், இல்லை 2 பேர் சொல்லலாம். அது யார் இந்த வேர்ட் சொல்கிறது அப்படின்னு மார்க் பண்ணும். Warum machen so viele Leute Sport? Was ist ihre Motivation? Darüber reden wir mit 3 sportlichen Personen. Schön, dass ihr da seid. Beginnen wir mit Alina. Wie wichtig ist Sport für dich? Zuerst einmal danke für die Einladung. Sport ist sehr wichtig für mich.
besonders Teamsport. Deshalb spiele ich auch schon 15 Jahre lang Fußball. Wie wichtig ist dir der Erfolg? Willst du immer gewinnen? Na klar. Jede Spielerin, jedes Team ist gern erfolgreich und gewinnt gern. Aber wenn wir gut spielen und die Gegnerinnen besser sind und gewinnen, dann ist das eben so. Ich freue mich dann einfach über das gute Spiel. Wie oft in der Woche ziehst du die Fußballschuhe an? Und hast du noch andere Hobbys? Naja, 3-mal in der Woche haben wir Training und am Wochenende ein Spiel. Bleibt da noch Zeit für was anderes? Ja, 2-mal pro Woche gehe ich vor der Arbeit zum Yoga. Mir ist wichtig, dass ich fit und gesund bleibe. Ein dichtes Programm für Alina. Und wie ist es bei dir, Milan? ஸோ இப்போ அலீனா சொல்லியிருக்காங்க. அலீனா எதில் அலீனா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இந்த 6ல் எதெல்லாம் அலீனா சொல்லியிருக்காங்க? தெரியலையா? ஃபாலோ பண்ணலையா? No, ma'am. மறுபடியும் போடவா ஃபர்ஸ்ட்ல இருந்து? Okay, ma'am. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. முதல்ல இதை படிச்சுட்டு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பேசும்போது எதெல்லாம் வருது, ஃபுல் வேர்டும் நீங்கள் வரணும்னு பார்க்காதீங்க. எஃபால்க் வந்திருக்கா, இல்லை ஐனம் டீம் வந்திருக்கா, ஆர்பைட்டு, என்ஸ்பேன், இந்த மாதிரி கீவேர்ட்ஸு ஃபிட், கெசுண்ட், குட் ஃபார் கெசுண்ட் ஹைட்டு, கிரென்ஸ் அண்ட் பெசர் கெனன், ஸோ ஃப்ரிஷர் லிஃப்ட், நச்சுவர், ஸோ இந்த மாதிரி கெவின், இந்த மாதிரி டீம் கீவேர்ட்ஸ் எல்லாம் எதாவது கேட்குறீங்களா இவங்க பேசும்போது அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. ஈச் அண்ட் வேர்ட் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரியணும்னு பார்க்காதீங்க. புரியலைன்னாலும் பரவாயில்ல, புரியாது, இது யாருக்குமே தான் புரியாது. சரிங்களா? A2க்கு எது வரைக்கும் புரியுமோ அது வரைக்கும் தான் புரியும் உங்களுக்கு. ஸோ இதில் இந்த வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் மட்டும் வருதான்னு மட்டும் செக் பண்ணுங்க, அவ்வளோதான். Warum machen so viele Leute Sport? Was ist ihre Motivation? Darüber reden wir mit 3 sportlichen Personen. Schön, dass ihr da seid. Beginnen wir mit Alina. Wie wichtig ist Sport für dich? Zuerst einmal danke für die Einladung. Sport ist sehr wichtig für mich, besonders Teamsport. Deshalb spiele ich auch schon 15 Jahre lang Fußball. Wie wichtig ist dir der Erfolg? Willst du immer gewinnen? Na klar. Jede Spielerin, jedes Team ist gern erfolgreich und gewinnt gern. Aber wenn wir gut spielen und die Gegnerinnen besser sind und gewinnen, dann ist das eben so. Ich freue mich dann einfach über das gute Spiel. Wie oft in der Woche ziehst du die Fußballschuhe an? Und hast du noch andere Hobbys? Naja, 3-mal in der Woche haben wir Training und am Wochenende ein Spiel. Bleibt da noch Zeit für was anderes? Ja, 2-mal pro Woche gehe ich vor der Arbeit zum Yoga. Mir ist wichtig, dass ich fit und gesund bleibe. Ein dichtes Programm für Alina. Und wie ist es bei dir, Milan? Wie wichtig... ஸோ இது பார்த்துட்டிங்களா? எதெல்லாம் அலீனா சொல்லியிருக்காங்க? Second one, ma'am. செகண்ட் ஒன், வெரி குட். Fourth one. செகண்ட் ஒன், அப்புறம் Fourth one. ஃபோர்த் ஒன் சொன்னாங்களா? Fifth one சொன்னோம். ஃபிஃப்த் சொன்னாங்க. ஆர்பைட் வேர்டு கேட்ட மாதிரியே இல்லையே. தேர்ட் ஒன், டீம். மறுபடியும் அடுத்தது அவங்கள பத்தி கேளு. Wichtig ist Sport für dich? Ziemlich wichtig. Ich surfe gern. Das finde ich total spannend. Und ich treffe gern meine Surferfreunde. Auf dem Surfbrett denke ich gar nicht mehr an die Arbeit. Der Job ist ganz weit weg. Ich gehe 2-3 Mal jede Woche nach der Arbeit zum Eisbach. Zum Eisbach? Ja, das ist ein kleiner Fluss mitten in München. Da kann man gut surfen. Und sonst? Hast du noch andere Hobbys?
Ja, Kajak fahren. Ich fahre fast an jedem Wochenende. Am liebsten auf wilden Flüssen. Ist das nicht gefährlich? Man muss schon aufpassen. Man merkt aber auch, wo die eigene Grenze ist und was man noch trainieren muss. Das gehört zum Sport dazu. Ich will immer besser werden. Du bist ja sehr viel am Wasser. Was machst du im Winter? Da gehe ich langlaufen. Ich bin einfach immer gern draußen in der Natur. Bei jedem Wetter. Interessant. Vielen Dank, Milan. Und du, Saskia? So, இவங்க என்ன சொல்றாரு மிலான்? என்னாச்சு? Vagrant. தேர்ட் ஒன்னா? First எது? one. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர்ல என்ஜாய் பண்றது. ஓகே, அப்புறம் வேற எது? Sixth one. Desert. நீங்க பேசுறது சத்தம் கேட்க மாட்டேங்குது. சிக்ஸ்த் ஒன்னா? Sixth. அப்புறம் So, இந்த இடத்துல நிறைய தடவை அர்பைட் அப்படின்னு சொன்னாரு, கேட்கலையா? ஆஃப்டர் ஒர்க். ஓகே, இப்ப கடைசியில இவங்க என்ன சொல்றாங்க? Was ist denn dein Sport? Tennis. Ich spiele gern und bin in einem Tennisclub. Im Sommer trainiere ich draußen, im Winter in der Halle. Wie wichtig ist für dich Erfolg? Naja, ich trainiere viel und möchte meine Spiele auch gewinnen. Aber am liebsten spiele ich Doppel mit meiner Partnerin. Zu zweit macht das Spielen und Gewinnen noch mehr Spaß. Bleibt dir noch Zeit für andere Hobbys? Nicht viel, aber das ist mir egal. Ich bin in meiner Freizeit gern aktiv. Sport ist für mich einfach wichtig und macht mir viel Spaß. Im Winter gehe ich auch gern langlaufen. Und als Kind bin ich geritten, aber das ist vorbei. Wir sprechen gleich noch mehr über die Faszination von Sport. Aber jetzt... ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? Feeling. எதுமா? Feeling continue நிறைய டைம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்ப இது எதுல அந்த ஆறுல எந்த சென்டென்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க? தெரியலையா? சேர் ஃபால்க இது சொல்லியிருக்காங்க. ரெண்டு தான். மறுபடியும் நீங்க ஆப்ல கேட்டு பாருங்க, அதாங்க ஆப்ல. ஒருவேளை இதுல சரியா கேட்கலையா தெரியல. சரிங்களா? நெக்ஸ்ட், welche Sportarten aus eins finden Sie am interessantesten? ஸோ எது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி? welche haben Sie selbst schon mal gemacht? எதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க? welche möchten Sie gern ausprobieren? எது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேல கொடுத்துருக்குற இந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ஸோ எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி? முதல்ல எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லுங்க. மவுண்டைன் பைக்கிங். மவுண்டைன் பைக்கா? ஓகே, ஸோ ich finde mountain bike fahren am interessantesten அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ வேறெல்லாம் என்ன? ஆஷா, உங்களுக்கு எதுவும் இல்லையா? Horse
இருக்கு சொன்னீங்களா மேம், அது ரைட்டன். ஐஸ் எஸ் மேம். Reiten. ஹெல்மா மேம். ரைட். ஓகே. ஸோ ich finde Reiten am interessantesten அப்படின்னு சொல்லணும். ஃபுல் சென்டென்ஸ் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நான் இங்கே பாரு ich finde Tauchen am interessantesten. டைவிங்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Welche haben Sie selbst schon mal gemacht? எது ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க இந்த இதில்? எந்த ஆக்டிவிட்டி நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க? டென்னிஸ் ஸ்பீலன். ஓகே. அதுக்கப்புறம் welche möchten Sie gern ausprobieren? எது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? welche möchten Sie gern ausprobieren? எதுமா? ரைட்டன் மேம். ரைட். ஓகே. நீங்க சுஜிதா? சர்ஃப்ட் மேம். சர்ஃபன். சர்ஃபன். ஓகே. ஸோ நான் இங்கே ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. Ich finde Tauchen am interessantesten. Manchmal mache ich Yoga, sometimes I do yoga. Ich möchte gern Reiten ausprobieren. அந்த மாதிரி நீங்க இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் welche Sport machen Sie? Welche Hobbys haben Sie? Was gefällt Ihnen besonders? ஸோ இதுக்கு வந்து உங்களோட ஓன் இது நீங்கள் இதுக்கும் 3 கேள்விக்கும் நீங்கள் ஒரு பதில் எழுதுங்க. இது கூட எழுதுங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, எந்த ஹாபீஸ் இருக்கு உங்களுக்கு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் எழுதுங்க. ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அவங்க ட்ரை பண்ணதே நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். Ich bastle gern und mache Ketten aus verschiedenen Materialien. ஸோ பேஸ்டல்னா இந்த ஜுவல்லரி பண்ணுவாங்க இல்லைங்களா, கிளேல பண்ணுவாங்க, உட்டில் பண்ணுவாங்க, அப்புறமா வேற இதில் பண்ணுவாங்க, பேப்பர் ஜுவல்லரி பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் போயிருக்கேன், எனக்கு பிடிக்கும் இது. ஸோ லைக் பேப்பர், வுட் அந்த மாதிரி. Ich persönlich finde Basteln sehr interessant, weil es eine Möglichkeit ist, meine kreative Seite auszuleben. ஸோ என்னோட கிரியேட்டிவ் சைடை வந்து அது இது பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நல்லா எக்ஸைட்டிங்கும் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நான் இது என்னோட இதை பற்றி எழுதியிருக்கேன். நான் இதே மாதிரி தான் நீங்கள் உங்களதை பற்றி எழுதணும். இதை தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க, என்ன ஹாபிஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பற்றி எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நோட் பண்ணியாச்சா? Ich bin Fan von. So was ist typisch für einen Fan von einem Sportverein? Einen Sportler, eine Sportlerin oder einer anderen bekannten Person sammeln Sie in Gruppen, vergleichen Sie in Kurs. ஸோ நீங்கள் என்ன இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்போர்ட் ஃபேன், நம்ம நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய கிரிக்கெட் இவங்களுக்கெல்லாம் யாருக்கு அவர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, தோனியா? ஓகே. தோனியோட ஃபேன்ஸு யாரெல்லாம் தோனியோட ஃபேன்ஸு யாரும் இல்லையா? கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியாது மேம். யார் அது? அவர் பேர் மட்டும் தெரியும். ஆஷா, உங்களுக்கு? அது கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியாது மேம். ஆஷாக்கு கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியாது மேம். 2 பேருக்குமே வா? எஸ் மேம். அச்சோ, நானும் 3வது ஆளு, எனக்கு பிடிக்காது, தெரியாது.
எனக்கும் பிடிக்காது, எனக்கும் தெரியாது. பேர் கூட நான் நீங்க எப்படி இந்த ஞாபகம் வர்றதுக்கு எப்படி யோசிச்சேன் பாருங்க. அந்த மாதிரி இருப்பேன் நான். ஓகே. ஸோ வேற எந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நீங்க ஃபேனு இல்லை ஏதாவது வந்து ஃபெமிலியர் பர்சன்ஸு? எனக்கு WWE பிடிக்கும் மேம். ரோமன் ரைஸ் இருக்கிறது. ஓ வீட்ல அண்ணன்ல பாப்பாங்க. சோ அதனால அது அப்படியே சின்ன வயசுல இருந்து பார்த்து அது மாத்திரம் பிடிக்கும். ஒரு செஸ் பிடிக்கும் மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் வேற என்ன பிடிக்கும்? ஃபேன் யாருக்காச்சும் ஃபேனா இருக்கிறீங்களா? ஃபேன் நோ மேம். நோவா? சூப்பர். ஓகே, வெரி குட். ஸோ ஒரு ஃபேன் அப்படின்னா அவர் எல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸோ காஃப்ட் ஃபேன் ஆர்டிக்கல், ஸோ அவங்கள பற்றின என்ன ஆர்டிக்கல் வந்தாலும் அது படிப்பாங்க. அவர் அந்த பர்சனை பற்றி எது வந்தாலும் பார்ப்பாங்க. அப்புறமா சோஷியல் மீடியா சேனல்ஸ் இருந்தால் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. போஸ்டர்ஸ் எல்லாம் ரூம் ஃபுல்லாக இது ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அவங்க போடுற ட்ரெஸ்ஸு மாதிரியே போடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வேலை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த sehen Sie die Fotos an und beschreiben Sie die Situationen. ஸோ இது சிச்சுவேஷன் டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க இவங்க? 2 பேர் ஸ்போர்ட்ஸ் ஃபேன், என்னது ஸ்வை ஃபூஸ்பால் ஃபேன்ஸ். அவங்க 2 பேர் நிற்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. Sie haben gute Laune, ஸோ நல்ல மூடில் இருக்கிறாங்க. Sie tragen einen Flank-Kleidung, ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் பிக்சரில் என்ன இருக்கு? ஃபேன்ஸ் ஸ்டாடியனில் இருக்கிறாங்க நிறைய பேர். sehr viele Fans in Stadion. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் ஸ்வை ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்து இன் ஃபேன் கிளைடும். அவங்க போயிட்டுருக்காங்க சரிங்களா? இங்கே வந்து சேடாக இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதே தான். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா எந்த சீன் அந்த ஆடியோ கேட்டுட்டு எந்த சீன் 1 2 3 மார்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வேர்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க இதில் அதுவும் மார்க் பண்ணணும். Und jetzt rein damit! Oh nein! Doch! Ja, du schaffst es! Ja! Tor! 1:0, endlich! Das war großartig! Wahnsinn, ist das gut! Das ist das Tor des Jahres! Ich glaube es nicht! Das ist super! In der 37. Minute schafft es der... ஸோ இது என்ன பிக்சர்? மேம். பேபி. ஸோ எல்லாரும் சத்தம் போடுறாங்க இல்லைங்களா? அதுதான். ஏதோ ஒரு கோல் போட்டாங்க போல இருக்கு, அதனால சத்தம். 2. Das kann doch nicht wahr sein. Die erste Halbzeit war super. Und dann verlieren sie. Ja, echt blöd. Aber jetzt kann man auch nichts mehr machen. Ja, eben. Jetzt nicht mehr. Aber vorhin, in der zweiten Halbzeit. Die müssen doch besser spielen. Aber echt, das ist wirklich eine Katastrophe. So schade nach dem guten Start. Das Spiel war mega schlecht. Ja, das ist echt schade. Das nächste Mal klappt es bestimmt. Ja, vielleicht beim nächsten Mal. Sicher. Sie sind doch immer noch die Besten. Ja, ja. ஓகே, இது என்ன பிக்சர்? ஆமாம். சேம் மேம். நடந்து போற சவுண்ட் கேட்டீங்கல்ல, நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஆடியோ கேட்கும்போது பேக்ரவுண்ட் சவுண்டு கூட கேட்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். 3. Mann, bin ich froh, dass alle Spieler wieder fit sind. Genau. Heute haben wir richtig gute Chancen. Ich hoffe, dass wir heute gewinnen. Ja, heute brauchen wir einen Sieg. Bisher hatte die Mannschaft ja nicht so viel Glück. Ja, hoffentlich schaffen sie es.
Ole, 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 ole. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இல்லை ரொம்ப பேடாக டெரிபலாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். தஸ் இஸ் சூப்பர் டால், தஸ் வார் ஒன் சின்னிங் கூட். இது வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு, இது ரெண்டுமே நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு. இஷ் ஃபிண்டே இஷ் ஸோ ப்ளோடு, ஸ்டூப்பிடாக இருக்கு. இஷ் திஷ் த ஸ்பீல் வார் மெகா ஸ்லெக்ட், டெரிபலி பேட் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆடியோ Gut gesagt. Aussagen verstärken. Das ist super toll. Das war wahnsinnig gut. Das finde ich so blöd. Oh, das Spiel war mega schlecht. ஓகே, இதுக்கு முன்னாடி கேட்ட இதில் வந்து எதெல்லாம் வந்திருக்கு? பெகாய்ஸ்டுங்கன்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக சொல்கிறது. ஹாஃப்னுங்கன்னா ஹோப், நெக்ஸ்ட் டைம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன், அடுத்த தடவை கரெக்டாக இருக்கும், ஹோப்பை பற்றி சொல்லு. என்டவுஷன் வந்து டிசப்பாயின்மெண்ட் பற்றி பேசுறது. ஸோ இதில் எதெல்லாமே அந்த ஆடியோவில் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? தெரியாதா? ஓகே, தட்ஸ் வார் ரோஸ் ஆர்டிஸ்ட். இது வந்துச்சு. Last one, Miss Cloud is connected as a super. ஓகே, இஷ் கிளாப். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக சொல்றதுக்கு. ஹோப்பை பற்றி சொல்றது இது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தவிர மூணுமே வந்திருக்கு. The second one, last one. ஓகே, ஆக்சுவலி ஸோ ஐ மிஸ்ட், இது தவிர மற்றது எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஐன் க்ளூக் இல்லை ஸோ ஐன் பெக். வாட் எ லக் இல்லை வாட் எ பேட் லக். ஸோ இப்போ என்னன்னா இங்கே வந்து சில சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸோ ஐன் க்ளூக்கா ஸோ ஐன் பெக் எதுன்னு சொல்லணும். Ihre Lieblingsband gibt ein Konzert in ihrer Stadt. ஸோ இது வந்து குட்டா பேடா இல்லை குட் லக்கா இல்லை பேட் லக்கா? Good luck, ma'am. ஆமா, ஸோ ஐன் Liebe Blinks. ஆமா, ஸோ ஐன் க்ளூக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இல்லைன்னா ஸோ ஐன் பெக். ஸோ உங்களோட ஃபேவரட் பேண்ட் வந்து உங்கள் சிட்டியில் கான்சர்ட் தராங்க. ஓகே, தஸ் கான்சர்ட் ஃபார் இயர் லீப்லிங்ஸ் பேண்ட் ஃபெல்ட் ஹவுஸ் த ஜாங்கர் இஸ்ட் கிராங்க். So ein Peck, ma'am. Ihre Lieblingsschauspiel கிராங்க் சிக்கா இருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால. ஓகே, Ihre Lieblingsschauspielerin spielt vielleicht bald in ihren Lieblingsserie mit. So ein Glück, ma'am. அது அப்படின்னா என்னது? உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வந்து ஆக்டர் வந்து மீட் பண்றத மீட். ஆஹா, சூனா உங்களோட ஃபேவரட் சீரீஸ்ல வந்து நடிக்க போறாங்க. ஓகே. Okay. Sie haben eine Reise nach Berlin gewonnen. Na, so ein Beck, ma'am. So ein Beck. எப்படி எதுக்கு so ein Beck? Travel. Have an
நீங்க பெர்லின் ட்ரிப் நிக்ட் வின் டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமா வின் பண்ணி பெர்லின் வின் பண்ணிருக்கீங்க. ஓகே. பெர்லின் ட்ரிப். So I include Sie wollen mit Freunden eine Radtour machen. so I include ma'am. ஆனா இதோட சேர்த்து இன்னொன்னு அதுவும் சேர்க்கணும் ஆக்சுவலி. இயர் ஃபாராடிஸ் கப்பூட். Faraday kaput. ஸோ உங்க ஃபாரட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. So ein Peck. Sie wollen mit Freunden klettern, aber es regnet. Der Wetterbericht ist aber gut. So I include அப்படியா? நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து மவுண்டன் அந்த கிளைம்பிங்க்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா மழை பெய்யுது. ஆனா வெதர் ரிப்போர்ட் வந்து நல்லதா இருந்துச்சு. So I pick ma'am. So ihr Lieblingsferien hat ein wichtiges Spiel verloren. So I include பார்த்தீங்களா மீனிங்ஸ் படிக்காதனால எல்லாம் தப்பு தப்பா சொல்றீங்க. ஃபெர்லோரன் என்னது? தெரியல மேம். Play லாஸ் ஆயிடுச்சு. Okay. Important play. Okay. So Sie haben Ihr Handy verloren. Sie suchen es zusammen mit einem Freund. So I pick ma'am. So I pick ma'am. Mobile போயிடுச்சு. Okay. Yes. Ein Fußballstar lesen Sie die Kommentare auf der Fanseite. Welche Kommentare sind kritisch, welche sind positiv? ஸோ இதில் வந்து எது கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு கேமை பற்றி, எது கிரிட்டிசிசம் எது பாசிட்டிவாக இருந்துச்சு படிங்க. படிங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி படிங்க. Marcus Eben, das letzte Spiel war echt super. Du bist noch nicht ganz fit. Trotzdem hast du besser gespielt als die anderen. Du warst dabei. Deshalb haben wir gewonnen. Danke, du bist super. Watson also ich war im Stadion und mir hat es gar nicht gefallen, so langweilig, aber wir haben alle schlecht gespielt. Trotzdem habt ihr gewonnen, nur dein Tor war schon. Tor 3000, ich finde die super, weil du dich gar nicht wie ein Star benimmst. Du hast schon so viel gewonnen, trotzdem bist du immer freundlich und nett zu deinen Fans. Mach weiter so. Liobe, du spielst großartig. Deshalb bist du mein Vorbild. Bleib uns lange treu. Ohne dich haben wir keine Chance. Deine Mannschaft und deine Fans brauchen dich. நம்ம அவங்கள படிக்கிறாங்களாமா, படிக்க சொல்லுங்க. ஓகே. Das letzte Spiel war echt super. So last Spiel வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. Du bist noch nicht ganz fit. ஸோ நீங்கள் வந்து ஃபிட்டாகவே இல்லை, உடம்பு சரியில்லை எனக்கு. ஸோ நீங்கள் ஃபிட்டாக இல்லை, அப்படி இருந்துமே நீங்கள் வந்து மற்றவங்கள விட நல்லா பெட்டராக ப்ளே பண்ணீங்க. Du warst dabei, deshalb haben wir gewonnen. So you were there, therefore we won. Danke, du bist super. Thank you, you are very super. So இது வந்து பாசிட்டிவா இல்லை கிரிட்டிஷா? Positive. Also ich war im Stadion und mir hat es gar nicht gefallen.
நானும் வந்து ஸ்டேடியம்ல இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. So long whilish, boring. Außer dir haben alle schlecht gespielt. உன்னை தவிர எல்லாருமே பேடா ப்ளே பண்ணாங்க. Trotzdem habt ihr gewonnen. அப்படி இருந்தும் நீங்க வின் பண்ணிட்டீங்க. Nur dein Tor war schon only உன்னோட கோல் கோல் தான் நல்லா இருந்துச்சு. Kritisch. Okay, ich finde dich super, weil du dich gar nicht wie ein Star benimmst. I find you very super because you don't behave like a star. Du bist schon so viel gewonnen. Trotzdem bist du immer freundlich und nett zu deinen Fans. ஸோ நீங்கள் வந்து நிறைய வின் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்துமே நீங்கள் வந்து உங்களோட ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் நைஸாகவும் பிஹேவ் பண்ணுறீங்க. மார்க் வைட்டர் ஸோ கீப் இட் அப். மார்க் வைட்டர் ஸோ கீப் இட் அப். Positive. Du spielst großartig. நீங்க நல்லா ஆசமா ப்ளே பண்றீங்க. Therefore you are my role model. Vorbildner role model. Bleib uns lange treu. So stay to us always loyal. Honesty இருங்க இப்படியே. Ohne dich haben wir keine Chance. Without you we don't have any chance. Deine Mannschaft und deine fans broken dich. உங்களோட டீமும் சரி உங்களோட ஃபேன்ஸ்க்கும் வந்து நீங்க தேவைப்படுறீங்க. Positive. Only the Kommentare von Balschen ist kritisch. இல்லைங்களா? மற்றது எல்லாமே. So lesen Sie die Kommentare in Ungarn auch einmal. Verbinden Sie die Sätze. So இது வந்து இந்த இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணும் மேலே இருக்கிறதுக்கும் இதுக்கும். இதுக்கு என்னன்னா தேஷால்பு ட்ராட்ஸ்டம் 2 வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆலஸ் ஸ்பீல்ட் schlecht, sie haben verloren. ஆப்போசிட் எல்லாருமே பேடா ப்ளே பண்ணாங்க. அந்த இவங்க என்ன லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே இதோட கான்சிக்வன்ஸ் தான் இது இல்லைங்களா? எல்லாம் பேடா ப்ளே பண்ணதுனால என்ன பண்ணாங்க, அவங்க வின் பண்ணலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், இதோட கான்சிக்வன்ஸ் வரும்போது தே ஷால் யூஸ் பண்ணுவோம். தே ஷால்னா தேர்ஃபோர், நீங்கள் இப்படி பண்ணதுனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தே ஷால் தேர்ஃபோர். ஆனால் இது ஆப்போசிட்டா, நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பேடாக ப்ளே பண்ணீங்க, அப்படி இருந்தாலுமே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ட்ராட்ஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது தேஷால் வந்து கான்சிக்வன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு ட்ராட்ஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஏர் வார் கிராங்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ட்ராட்ஸ்டம் ஹேட்டர் குட் கெஸ்பீல்ட். அவர் சிக்கா இருந்தாரு, அப்படி இருந்தாலுமே அவர் என்ன பண்ணாரு, நல்லா ப்ளே பண்ணாங்க. ஸோ ஏர் இஸ் sehr sympathisch. Trodden was das Spiel langweilig. ரொம்ப சிம்பாத்தட்டிக் அப்படின்னா இல்லைன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அவருக்கு என்ன, therefore he has many fans, அதனால நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. Er ist sehr berühmt. Trotzdem ist er zu allen netten. Okay. Er hat ein Tor geschossen. So இது வந்து பி. ஸோ ஒரு கோல் போட்டாலுமே கேம் வந்து என்னவா போரிங்காக இருந்துச்சு. Er hat super gespielt. So Trotzdem hat er gut gewonnen. வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் போடணும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ரெயின் மழை பெய்யுது, அப்படி இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாகிங்க்கு போகிறாங்க. ட்ராட்ஸ்டம் கேட் ஜி ஜாகர், ஜாகிங்க்கு போகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலி ஜி ஹேட்
கெவோனன் வின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? வின் பண்ணனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? மெடல் கிடைக்குது. Sie hat gewonnen, comma, they shall okay. Becomtesi medal. So, அடுத்தது இவர் என்ன பண்றாரு? ஸோ அவர் வந்து கை உடைஞ்சிச்சு, இருந்தாலுமே என்ன பண்றாரு? ப்ளே பண்றாரு. Er hat seinen Arm gebrochen. இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? They shall but trotzdem. Spielen Tennis. இல்ல they shall யூஸ் பண்ணுவோம், trotzdem யூஸ் பண்ணுவோம். Constant. They shall but trotzdem. So அப்படி இருந்துமே என்ன பண்ணியிருக்காரு? Trotzdem spielt at tennis. Okay. நீங்க என்ன பண்றாங்க? So ihre Mannschaft hat verloren. அவங்களோட டீம் Mannschaft hat verloren. They shall sie enttäuscht. அதனால ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லோட சவுண்ட் கேட்டுக்காங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த ஆடியோ வந்து இங்கே எல்லு வருமா வருமான்னு போடணும். 1. Reiten. 2. Tore. 3. 4. Großartig. 5. Freizeit. 6. Langlaufen. 7. Fußball. 8. Helm. 9. Schlecht. 10. Langweilig. அடுத்தது வந்து இங்க எல் வருமா, அவங்க சொல்ற இதுக்கு ஆர் வருமா அப்படின்னு மார்க் பண்ணு. 1. Alexandra Maria Lara. 2. Erik Frenzel. எழுதிட்டீங்களா? Yes, ma'am. 3. Caroline Herfurth. Carolina Herfurth. 4th
அது என்ன மேம் அது வரும்? இன்னுமே ஆர் வரும். ஆர் ஏர் ஃபோன். 4. Moritz bleibt treu. Moritz bleibt treu. Moritz bleibt treu. Fünf. Patrick Lange. Patrick Lange. Patrick Lange. 6. Daniel Brühl. Daniel Brühl. Brühl. கடைசியில எல் Brühl.